Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. In this video only for Kerala State, no betting, no gambling. 13/5/2024 மண்டே வின்வின் கம்பெனியோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் வந்து செகண்ட் வீக்கோட ரிசல்ட் வந்து 531 அண்ட் போன வாரம் 789 வந்திருக்கு. மண்டேயோட எல்லா வாரம் ரூட் எப்படின்னு ஃபாலோயிங் கேல்குலேஷனை பார்த்துட்டு ஒரு பெஸ்ட்டு கெஸ்ஸிங் எடுத்துருவோம். இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நம்பர்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கால்குலேஷன் மாற்றி கொடுத்துட்ருந்தேன். அது கொஞ்சம் டோட்டலாக வந்து ரூட் சரியாக ஃபாலோ ஆகாதனால நான் பழைய மாதிரியே வந்துட்டு மார்க் பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். பழைய மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நம்பர் வந்து ஒரு 8 நம்பர் 10 நம்பர்ன்ற மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது அதில் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ரூட் சேஞ்ச் பண்ணி போட்டதுனால வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்துட்டு அந்த ரூட் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் ரூட் சேஞ்ச் பண்ணி நான் ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரியே மார்க் பண்ணி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்குறேன். எல்லா வார ரூட் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு யூஸும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கடைசி வாரம் போன மாதம் ரூட் இது மட்டும் தான் எப்பவுமே ஃபாலோ ஆகும். எல்லா வார ரூட் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அதில் நமக்கு ஒன்றுமே வந்துட்டு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு நான் பழைய மாதிரியே மார்க் பண்ணி தரேன். நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். நீங்கள் அதில் பார்த்து சூஸ் பண்ணி உங்கள் கெஸ்ஸிங்கில் எது பெஸ்ட்டாக மேட்ச் ஆகுதோ அப்படி வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கமெண்ட்டில் சில பேர்லாம் வந்து சரியாக கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏதோ என்ன தோணுன்னு வாய்க்கு அந்த அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக கேம் என்னன்னு புரிஞ்சு எப்படி கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோன்றது வந்துட்டு நம்ம சேனலோட முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தா தெரியும் நம்ம எவ்வளோ வின்னிங் கொடுத்துருக்கோம் தொடர்ந்துட்டு. அதனால் வந்து சும்மா வந்து ஏதோ வந்து இதுன்ட்டு வந்து கமெண்ட்லாம் பண்ணாதீங்க, சரிங்களா? பார்த்து சேனலோட பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை வின்னிங் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு ஏதாவது வாய்க்கு வந்ததை கமெண்ட் பண்ணாதீங்க. நான் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் வந்து பெஸ்ட்டு கெஸ்ஸிங் கொடுக்கணும் தான் நம்ம வீடியோவை போடுறோம். இதுவாக மெம்பர்ஷிப்பில் மட்டும் பெஸ்ட்டாலாம் கொடுக்கறதில்ல. இதில் 10 நம்பர் வருதுன்னா அதில் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 5 நம்பராக கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக காலையில் வரைக்கும் டைம் எடுத்து அதில் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து கொடுப்போம். அதனால தான் பப்ளிக் வீடியோ நைட் வரும், மெம்பர்ஷிப் வீடியோ காலையில் வரும். ஓகேங்களா? அதனால் வந்து பழைய மாதிரி நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் ப்ளே பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு கேஎல் அண்ட் டிஆர் ப்ளே பண்ணுற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணிக்கலாம். கேரளா மதியம் 3 மணி, டிஆர் மதியம் 1 மணி, சாயந்தரம் 6 மணி, நைட் 8 மணி, மொத்தம் 3 ஷோ. கேஎல் மதியம் 3 மணி, மொத்தம் 4 ஷோ, ரெண்டும் சேர்த்து. அதனால் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பர் 8098914326 8098914326. ஓகேங்களா? இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு ட்ரஸ்டடான பேஜ் தான். அதனால் வந்து நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் விருப்பம் இருக்க நண்பர்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஏஎல் அண்ட் டிஆர் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட கால்குலேஷனை மண்டேக்கு உண்டான கால்குலேஷனை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த்து செகண்ட் வீக்கு மண்டே வின்வினோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 531. ஓகே, போன வாரம் 789. சரியா? நான் எல்லா வாரம் ரூட்டும் மார்க் பண்ணல, போன வாரம். நான் வந்து ஃபைனலாக இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 577. ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து மெயின் ரூட்டில் மார்க் பண்ணி நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷன் நம்ம பார்த்துருவோம். லாஸ்ட் மந்த் 531 வந்த ரூட்டில் வந்து அதுக்கு 1 டே பிஃபோர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 158 சண்டே ரிசல்ட்டு. க்ளூ நம்பர் வந்து 214. நீங்கள் பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். 214 வந்து பிசி வந்து 14, அதோட ஃபுல் ஆப்போசிட் வந்து 69 ப்ளஸ் 66ன்னு ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ணி போன மாதம் இதே மண்டே செகண்ட் வீக் வந்து 135 நம்ம கொடுத்துருந்தோம். அது வந்து பாக்ஸில் ரிவர்ஸில் வந்து 531 ப்ளே ஆகிருந்தது. நம்ம அந்த வின்னிங்கை வந்து ஷார்ட்ஸாகவும் க்ரியேட் பண்ணி போட்டிருந்தோம். யாராவது போய் பார்க்கறதுனா கமெண்ட் பண்ணுற நண்பர்கள் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நமக்கு 135 கிடைக்குது. ரிவர்ஸ் பண்ணால் 531. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் ஒரு நம்பர் நம்ம மார்க் பண்ணிடுவோம். 577 இன்றைக்கி ரிசல்ட்டு. ப்ளூ நம்பர் வந்து 133. 133ல் பிசி 33, ஃபுல் ஆப்போசிட் 88 ப்ளஸ் 58. ஓகே, அங்கே வந்து 66 நம்ம யூஸ் பண்ணோம். இங்கே வந்து 58ன்ற க்ளூ நம்பர் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து 146, இது ரிவர்ஸ் பண்ணால் 641 வரும். ஓகே,
ஒருவேளை நீங்கள் இந்த நம்பரை முடிந்தால் பாக்ஸ் ட்ரை கூட பண்ணிக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும். இது லாஸ்ட் மந்த் 135 நம்ம கொடுத்த ரூட்டில் நமக்கு வந்து 135 அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. அதனால் 146 ரிவர்ஸ் பண்ணி நான் வந்து 641 வரலாம் அப்படின்னு கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகி வேறு மாதிரி வந்ததுன்னா நீங்கள் அந்த நம்பரை பாக்ஸ் ட்ரை கூட மாற்றி பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கால்குலேஷன். லாஸ்ட் மந்த் வந்து 158 சண்டே ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 214 இருக்குது இல்லையா? இந்த 214ல் வந்து 214ஓட ஏபி 21, கண்டினியூஷன் 31. இதில் வந்து பிசி 31 பாஸ் ஆகுது. நமக்கு ரிசல்ட் 531. இந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி வந்து 13. 13ஓட கண்டினியூஷன் வந்து 21க்கு 31, 13க்கு 23. 23ன்னு வந்ததுன்னா இந்த நம்பர் வந்து என் கணக்குப்படி ஒன்று 423ன்னு வரணும், அல்லது 723ன்னு வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ளூ நம்பர் கால்குலேஷனில் நம்மளோட க்ளூ நம்பர் 133ஓட நான் சொல்லிட்டேன், வழக்கமாக எல்லா வார ரூட் நம்ம எடுத்து மேட்ச் பண்ணாமல் இன்றைக்கி வந்த ரிசல்ட் வச்சு தான் நம்ம அதை வச்சு தான் மேட்ச் பண்ண போகிறோம் ஃபுல்லாக ரூட்டையுமே. 577ஓட க்ளூ நம்பர் 133 இருக்கு இல்லையா? இதில் வந்து பிசி 33, ஃபுல் ஆப்போசிட் 88 ப்ளஸ் 14 ஒரு கால்குலேஷன் எடுக்கணும். இதில் வந்து 102 கிடைக்குது. இந்த 102 வந்து 052ன்னு வரலாம். ஒன்று மைனஸ் ஆகும், ஒன்று பவர் ஆகும். அந்த ரூட்டில் தான் வரும் எப்போதும். 102 வந்து 052ன்னு வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ நம்பரோட பிசி 88 ப்ளஸ் 14 எடுத்துட்டோம். 14 அண்ட் 15ன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இதில் வந்து 103 கிடைக்குது. இந்த 103 வந்து 103 பிசி 03 வரலாம். அந்த பவர் ஆனால் 53ன்னு வரும். அப்படி வந்தால் 753ன்னு வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதை சிங்கில் வருதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ நம்பர் கால்குலேஷனில் கண்டினியூஷன் நம்பர் பார்ப்போம்ல. க்ளூ நம்பரோட பிசி 33 ஃபுல்லாக புஷ் பண்ணால் 88, 88ல் வந்துட்டு மைனஸில் போனால் 78 அண்ட் ப்ளஸில் போகும்போது 98ன்னு போகும். இதில் வந்து செகண்ட் டிஜிட் கட் ஆகிடுச்சுனால் 798ன்னு வரலாம், அல்லது சி போர்ட் பவர் ஐ 793ன்னு வரலாம். ஃபைனலாக வந்து லாஸ்ட் மந்தோட ஒரு ஃபாலோயிங் கால்குலேஷன். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் இல்லை, இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு நம்ம நேற்று 730 வந்தது இல்லையா? அதோட க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா 341. 341ல் பிசி 41 எடுத்துக்கிறோம். 41ல் சி போர்ட் போகிறோம்னா 46, கண்டினியூஷன் 57. நம்ம வழக்கமாக எடுக்கிற கால்குலேஷன் இது 57ல் பார்த்திங்கன்னா 5757 தேர்ட் டிஜிட் கட் பண்ணால் இன்றைக்கி ரிசல்ட்டு மேட்ச் ஆகும். இது பார்க்கும்போது தெரியும். இந்த ரூட்டில் வந்து நமக்கு இன்றைக்கி 577 க்ளூ நம்பர் 133ஓட பிசி எடுத்துக்கிறோம் 33, கண்டினியூஷன் 88க்கு ரிவர்ஸ் கண்டினியூஷன் 77ன்னு போகும். அண்ட் ப்ளஸில் போகும்போது 69ன்னு வரும். ஃபஸ்ட்டு நம்ம 46, 57 போன மாதிரி இது வந்து போன மாதம் அந்த ரூட்டு படி நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணி அதையும் இதையும் மேட்ச் பண்ணும்போது க்ளூ நம்பர் 88, 33க்கு 88ன்னு வரும்போது மைனஸில் போனால் 88க்கு 77ன்னு போகும். அண்ட் ப்ளஸில் போகும்போது 99ன்னு போகும். 799 வரும். அது மேட்ச் ஆகாது. ஆனால் வந்து இதில் வந்து +1 -1 அப்படின்ற மாதிரி கடைசியாக மாறும். அப்படி மாறும்போது இந்த 769 வந்து 719ன்னு வரலாம். ஓகே, ஃபைனலாக வந்து நம்மளோட கால்குலேஷனில் லாஸ்ட்டாக டோட்டலாக எல்லா நம்பரும் எடுத்துட்டோம். இதில் வந்து க்ளூ நம்பரோட ஏபி 13, அதோட ரிவர்ஸ் கண்டினியூஷனுக்கு -3 கால்குலேஷன், 13க்கு -3 கால்குலேஷன் போனால் 03ன்னு வரும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 13, 03,
அல்லது -3ன்னு போகும்போது இந்த பக்கம் போச்சுன்னா 0 1ன்னு வரும். 13க்கு 10ன்னு போகும்போது அது ரிவர்ஸ் ஆகி 0 1ன்னு வரும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த 101 வந்து 601 அல்லது 701ன்னு வரலாம். எனக்கு ஏ போர்டு நாளைக்கு 7 மேட்ச் ஆகிறதுனால 701ன்ற ஒரு நம்பர் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கெஸ்ஸிங்கில் வந்தால் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நம்ம டோட்டல் நம்பர்ஸை வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸாக பார்த்துருவோம். நண்பர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தார், டெக்ஸ்ட் பண்ணுற நம்பர் வந்து பிளாக் கலரில் பண்ணி கொடுங்க, க்ரீனில் பண்ணாதீங்கன்னாரு. நான் எதுக்காக சொன்னார்னு தெரியல. அதனால் வந்து இன்றைக்கி பிளாக் கலரில் டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் மந்த் ரூட்டில் நம்ம மார்க் பண்ண நம்பர் வந்து 641 அண்ட் நெக்ஸ்ட்டு 423 அல்லது 723 793 அல்லது சீபோர்ட் போகிறனால் 798 753 052 103 701 ஃபைனலாக 719. ஓகே, மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் 10 நம்பர்கிட்ட வந்துடுச்சு. இதில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பர்ஸை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன். எனக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பர் பார்த்திங்கன்னா நாளைக்கு 723 793 701 052 வந்து ஃபைனலாக 793 701 723 753 கொடுத்துருவோம் இல்லையா, 719 5 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது. கெஸ்ஸிங்கில் தான் மேட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இது மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோட மீட் பண்ணுவோம். இந்த ரூட்டில் நாளைக்கு ஏதாவது ஒரு நம்பர் வின் ஆகணும்னு 100% நம்ம நம்புகிறோம். கிடைக்கணும்னு வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.